வணக்கம் மக்கள் எல்லாரும் வாங்க. இன்னைக்கு ரியாக்ட் பண்றதுக்கு நான் என்ன வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹிந்தியில ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. மிருகம், அனிமல் அனிமல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கு நிறைய ஸ்பூஃப், நிறைய சேனல்ல நிறைய பேர் ஸ்பூஃப் பண்ணிட்டாங்க. ஸ்பூஃப் ட்ரோல் பண்ணிட்டாங்க, ரோஸ்ட் பண்ணிட்டாங்க, அதை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு அப்படியே ஒரு ரோஸ்ட் வீடியோ தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, பரிதாபங்கள்ல ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு என்னைக்கும் இல்லாம ஒரு படத்தை ரோஸ்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது டிஃப்ரெண்டா இருந்துச்சு, எனக்கு புதுசா இருந்துச்சு. ஆக்சுவலா அது அவங்களுக்கே அது புதுசுன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம ரியாக்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ 3, 2, 1. சாரி, ஹெட்ஃபோன் மாட்டிக்கிறேன். எல்லா வீடியோலையும் நான் இதை மறந்து தொலைச்சேன். ஆக்சுவலா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு. அதே மாதிரி நிறைய பேர் சீமான் தக் லைஃப் கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட்ல. ஸோ அதுவும் நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 3, 2, 1 go. அனிமல் பாவங்கள். எரு மாட்டு மேல ஈஸ்ட் போய்க்கிருக்கிய, நல்லா மண்டை நிறைய முடிய தொங்க விட்டுருக்கிய, மூளை திருண்டு இருக்காடா. ஆல்பா மேல்னா அப்படித்தான் நடப்போம். ஆல்பா மேலா? ஓ ஹீரோவா? ரொம்ப ரகடா இருப்போம். ஏய் மூதேவி, ஆல்பா மேல்னா அனிமலோட கூட்டத்தோட தலைவனுக்கு தாண்டா ஆல்பா மேல்னு சொல்லுவாங்க. தெரியல அப்புறம் என்ன, நானும் ஒரு கூட்டத்துக்கு தலைவனா. நீ கூட்டத்துக்கு தலைவனா? ஆமா. திரும்ப அதெல்லாம் டிக்கி ஒரு சைடு தூக்கி இருக்கு. நான் அப்படி தூக்குற மாதிரி வச்சிருக்கேன். ஏன் இல்ல ஆல்பா மேல்லாம் இருக்கணும்ல. ஓஹோ, இது என்னடா அது சைடுல சிகரெட் டப்பா? சிகரெட் டப்பா பாக்கெட்ல எல்லாம் வைக்க மாட்டியா? சிகரெட் தெரியணும்ல. என்ன முடிய மூக்கு கீழே தொங்க விட்டுருக்க? இல்ல அது கொஞ்சம் வளர்த்து நாங்க ஆல்பா மேல். ஏன் அதை பின்னாடி எடுத்து முடிச்சா? முடியாது, போட்டா இருக்கு. அப்படியே நில்றா. உன்னை பார்த்தா கேப்டன் மில்லர் படத்துல வர்ற கோரனார் சாமி மாதிரி இருக்குடா. நான் பாட்டுக்கு சிவனேன்னு போய்க்கிருக்கேன். இங்க பாருடா. சண்டைக்கு வரியா? ஆல்பா மேல்ட்ட சண்டைக்கு வரியா? வேணா சார், சொல்றேன் கேளுங்க சார். வாடா சண்டைக்கு வாடா சார், ஒரு முக்கியமான வேலை. வாடா சண்டைக்கு வாடா சார். வேணா சார், நீ வேணா சண்டைக்கு வாடா. சார் ஓடு சண்டைக்கு வாடா. ஓடு வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். ஏய், ஆனா ஆல்பா மேல் தான்டா. அப்படியா? ஒரு ஆல்பா மேல பார்த்தா நான் எப்பவுமே கௌரவமா மரியாதை கொடுப்பேன். எப்படி உங்களுக்கு திரும்ப நீ இறக்கவே கூடாது. வீட்டு பொண்ணுட்டே வந்து நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணு. நிறுத்துக்க சார். என்ன சார், ஒரு சின்ன பையனை போட்டு பாருங்க, மூஞ்சியை பாருங்க சார். பரிதாபமா இருக்கு, அதை போட்டு அடிக்கிறீங்களே சார். என்ன சார் பண்ணிச்சு இந்த குழந்தை? சார் இது என்ன பண்ணா உங்களுக்கு தெரியாது சார். அப்படி என்ன பண்ணா சார்? நான் சொல்றேன் சார், ஒரு ப்ரப்போஸ் பண்ணேன். அது தப்பா? பாவி ப்ரப்போஸ் பண்ணது போட்டு ஐயோ உன்னை மண்டே பிச்சுக்குறவனே. ப்ரப்போஸ் பண்ணது தப்பா? ப்ரப்போஸ் பண்ணது தப்பு இல்ல சார். என்ன சொல்லி ப்ரப்போஸ் பண்ணான்னு கேளுங்க சார். என்ன ராஜா, அப்படி என்ன சொல்லி ப்ரப்போஸ் பண்ணீங்க நீங்க? நியூ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணேன். ஏதோ கௌதம் மேனன் படத்துல வர மாதிரி காலை பிடிச்சி இல்ல ஏதாவது காலையில லவ் பண்றேன்னு ஏதாவது சொல்லியிருப்பேன். உங்களுக்குலாம் உடனே வயிற்றுச்சலா இருக்கு, உங்களால பண்ண முடியலன்னு உங்களுக்குலாம். என்ன ராஜா, அப்படி என்ன ராஜா பண்ண? அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய் போலீஸ் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா மனசா? மனசு இல்ல, உங்களுக்கு தான் சொல்றேன் பாருங்க. இடுப்புல பெருமை வலுவா இருக்கு, உனக்கு வலுவான ஸ்ட்ராங்கான குழந்தைகளை ஒன்னால தாங்க முடியும். அந்த ஸ்ட்ராங்கான குழந்தைகளை நான் தரவான்னு கேட்டேன். நான் தரவான்னு கேட்டேன், அவ்வளவுதான். எங்க இருந்து வந்தாலும் சட்டை போட்டு அடிக்கிறாங்க சார். தம்பி கேட்டீங்களா? என்ன அடிக்கிற நீ? நீங்க ஆரம்பிச்சத நான் முடிச்சிடறேன், நீங்க போங்க சார், நீங்க போங்க. ரோட்ல போற பிள்ளைய பார்த்து ஈவ்டீசிங் பண்ணிவிட்டு இதுக்கு ப்ரொபோசல்னு வேற பேர் வச்சிருக்கியா நீ? ஏண்டா அந்த பிள்ளைய பார்த்து என்ன சொன்ன? பீஸ் பெருசா இருக்கா? அப்படியே திரும்ப உன் டிக்கி கூட தான்டா பெருசா இருக்கு. அப்ப நல்லா மிதி வாங்குவான். வேற கட்டைய கொண்டாங்க. போடுங்க போடுங்க. என்னையா என்னமோ கன்னு வாங்கணும் நீங்க எடுத்துட்டு வந்தேன். எப்போ ஓனர் வருவான் சார்? எங்க ஓனர் வந்து ஆல்பா மேல். அவருக்கு எப்ப தோணுதோ அப்பதான் அவர் வருவாரு. அப்ப வேற யார்ட்டையாச்சும் வாங்கி சொல்லு. ப்ளீஸ் சார், வந்துருவா சார். அப்ப வர சொல்லு. ஆல்பா மேல்னா என்ன டைம் கூட வர மாட்டானா? வந்துருவா சார். எவன்டா கண்டுபிடிச்சிருந்த ஆல்பா மேல்? அப்ப நம்ம மூளை புழக்கணும்டா. இந்த வந்துட்டார்ல சார். சார் தான் கண்ணு
ஓபன் பண்ணி காட்டுறேன். எடுத்து சுட்டீங்கன்னா டம 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 டமன்னு சுடும். ஒரு நிமிஷத்துல எவ்வளவு புல்லட் போகும்? ஒரு நிமிஷத்துல 60 புல்லட் சுடும். 60 போகுமா? ம். நான் ஒரு ஆல்பா மேன். சரி, குறைஞ்சது ஒரு 2000 புல்லட்டா போற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? அப்ப நீயே கிரியேட் பண்ணிக்கிறா. ஈக்க கண்ணை கூட இருக்கிற கண்ணு தான் இருக்கு. ஆமா, குடு. இதா வந்து தொலை. கைதின்னு ஒரு படம், அதுல இந்த மாதிரி கண்ணு எடுத்து சுட்டாங்கப்பா. அதுல இருந்து மொத்த தகுதலையும் சேர்ந்துருச்சு. எங்கிட்டு பார்த்தா கண்ணு. கடைசி விவசாயி மாதிரி படம் எடுக்கிறாங்க, அங்கேயும் கண்ணு வச்சு சுட்டுக்கு இருக்காங்க. எங்க போறது? ஹலோ, நம்மள வந்து என்னது? இவனுக்கெல்லாம் கண்ணு வச்சு பழக்க வேண்டியது. நம்மள வந்து கூப்பிட்டாங்க. இந்தா டேய், கண்ணு இருக்காரு சுட்டுக்க போ. என்னையா 200 பேர் வந்துட்டாங்களா பாஸ்? 200 பேர் சுத்த வந்துட்டாங்க. பாஸ் புரியுது. யோ ஒரு ஆல்பா மேல்கிட்ட வந்து சண்டை கொண்டாங்க. பைத்தியம், அதான் அவ்வளவு பெரிய கண்ணு வச்சிருக்கே. ஒரு நிமிஷத்துக்கு 60 புல்லட் வருமியா? 200 பேர் தானே, விட்டுக்கிட்டு திரும்பிட்டு சுடியா. சரி சுடலாம், அதை பத்தி இல்ல. சுடு. ஜட்டி போடல நான் இன்னைக்கு. ஜட்டி போடல. ஏய், என்ன ஆல்பா மேல அது இதுன்னா ஜட்டி போட மாட்டானா? ரேசஸ் வந்துருச்சு. அதனால நான் ஜட்டி போட டேய், தள்ளுறாமல தள்ளிடுறாமல. என்ன ஜட்டி கொடுத்துட்டு போ. புளி சட்டி வேணும் எனக்கு. இது புளி சட்டி வேணுமா? புளி சட்டி வேணும். 200 பேரை நான் போட்டு தள்ள போறேன். புளி சட்டி போட்டேன்னு வச்சுக்க, இன்னும் 2000 பேர் போடுறா. ஏய், புளி சட்டி எல்லாம் போடாதடா. அவுத்து விடு. நான் வந்து கொடுக்குறேன். ஏய் சார் ப்ளீஸ் சார். நீ சேர்த்துட்டு கேக்குற? நீ அப்பனா அவுத்து குடுறா. சார் நான் சட்டி போடல சார். ஐயோ, எவனுமே போடலையா? ஏய் ஏய், ஏய் உங்களை பார்த்தா எனக்கு வேற மாதிரி தெரியுதுடா. நான் போயிடுறேன்டா. ஏய், ஆல்பா மேல்ரா. ஆல்பா மேல. ஏய், வேணாம்டா. ஏய், ஏய், செய்ய வச்சிராதீங்கடா. இங்க வாடா, நீ வாடா, பக்கத்துல வாடா. வாடா. ஏய் இவன் கலக்குறான்டா. சண்டைக்காரவனை கொன்னு அவன் சட்டி எடுத்து போட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு தரேன்டா. ஐயோ, டேய், சட்டில எல்லாம் மாசு. நான் மாஸ்க் காட்டு முடிவு பண்ணேன்னு வச்சுக்க, எல்லாத்துலயும் காட்டுவேன். லைன் போக மாட்டேங்குது. அக்கா, அக்கா ஏன்க்கா? என்னக்கா ஆச்சு? எதுக்கா அக்கா இப்படி பண்ணிருக்க? தம்பி ராஸ்மிகாவா? நீ ஸ்கூலுக்கு போ. இது ஏன் பிரச்சனை? காலேஜ் நான் பாத்துக்கிறேன். என்ன இது முட்டை விட்டு விளையாடுங்க. உனக்கு வந்து ஆட்டு கொடுத்துச்சுன்னு போய் சொல்லி வந்துச்சான். அந்த பொண்ணு எங்க அப்பா ஒரு வீடு கட்டி வச்சிருக்காரு. அந்த வீட்டுல வச்சுக்கிட்டு நீ ஏதோ பண்றியாமே, என்னப்பா அது? உங்களுக்கு அதப்பா எது உனக்காகத்தான்.
எனக்கு கண்டுபிடிக்கணும்ல அதுக்காக வச்சிருக்கேன். அதுக்காக எனக்காக அந்த பொண்ணு வச்சிருக்கா. டேய் 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 இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். உனக்கு வேணும்னு சொல்லி வச்சுக்க. இந்த மாதிரிலாம் அப்பா வேணாப்பா, அப்பா காது குத்திட்டாங்கப்பா. இங்க பாருப்பா, பல்லு விளக்குனே எனக்கு. அனிமல் வளர்க்காதுல்ல. டேய் அனிமல் ட்ரெஸ் கூட தான்டா போடாம இருக்கும். அதையும் ஒரு சீன்ல பண்ணனே. ஐயோ ஆமா, எல்லாத்தையும் பண்ணிட்டானே. இன்னைக்கு நான் அப்பா இருக்கேன், நீ பையனா இரு. ஐயோ ஆரம்பிச்சிட்டானே, காலையிலே போட்டுட்டான் போலயே. இந்த நேத்து வந்து நான் தாத்தாவா இருக்கேன், நீ அப்பாவா இருந்தா. அதுக்கு முந்தின நாள் பெரியம்மாவா இருக்கேன், நீ அப்பாவா இருந்தா. அதுக்கு முந்தின நாள் அம்மாவா இருக்கேன், நீ அப்பாவா இருந்தா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ. தம்பி தம்பி எதுக்குப்பா வேணாம். அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடு, நான் பாத்துக்கிறேன் பத்திரத்தையும். அப்பாவை அப்பான்னு தானப்பா கூப்பிடுவோம், பப்பான்னு நம்ம பாப்பா தானப்பா கூப்பிடுவோம். சரி அப்பான்னு கூப்பிடு. அப்பா அப்பா எப்பா என்னப்பா சிகரெட்டு புகை மூஞ்சிலாம் ஊதுற. உண்மை நல்லா மறைய வச்சிருக்கப்பா. அப்பா அப்பா நம்ம காளியாத்தா கோயில் திருவிழாவுக்கு கரகாட்டம் வச்சிருக்காங்கப்பா இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல. அதை போய் கூட்டத்தோட நின்று எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. போதும்டா போதும்டா, தெரியாம நான் மகனா நடிக்கிற சொல்லிட்டு என்ன விட்டுறா. விட்டுறவா? சரி அப்ப சித்தப்பாவா நடிக்கிறியா? நான் வரல தம்பி, அதை விட்டுருப்பா. உன் ஒய்ஃபு கிட்ட கண்ணை தூக்கி நீட்டியாம என்னப்பா கதை. அவனை தப்பா பேசிட்டாப்பா, அவனை தப்பா பேசிட்டான், அதனால கண்ணை தூக்கி சுட்டிட்டாப்பா. டேய் நீ சுட்டுட்டு போயிட்டடா. அவன் ஒவ்வொரு வாட்டியும் வீட்டை கிராஸ் பண்றப்ப பூரா இந்த நாயை ஒழுங்கா வளர்த்திருந்தா இந்த நாய் இப்படி வந்திருக்குமான்னு என்ன பாக்குறாடா. அவன் கிடைக்கிறப்பா, வேற ஒரு பொண்ணை நான் கூட்டு வரப்பா. உனக்காக பா, உங்ககிட்ட ஒரு உண்மையை இன்னைக்கு மறைக்காம சொல்லணும்னு இருக்கேன். என்னோட டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சுப்பா. என்ன? எனக்கு உண்மையான ஒரு வியாதி இருக்கான்ப்பா. அந்த வியாதி வந்துச்சுன்னா 3 மாசத்துல செத்துருவாங்க. நான் போயிருவேன்ப்பா. அப்பா இப்படி பேசாதப்பா. அப்பா. பேசினா உன்னை போட்டு தெரியுவேன். அப்பா, வைத்தியம் பண்ணுங்க. ஒழுங்கா பேசக்கூடாது. அப்பா அப்பா பேசாதீங்க. அப்பா சாவான்னு சொல்லக்கூடாது நீங்க. ஐயோ செத்துட்டான்டா. ஏ கடவுளே, எங்க அப்பாவை கொண்டுட்டியா? இரு நான் அவனை போட்டு தர்றேன். அப்பா போயிட்டானா? டேய் பாவிங்களா, யாராவது அப்பா பிள்ளை இருந்தீங்கன்னா பிள்ளைய ஒழுங்கா வளர்த்து தொலைங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கடா. இல்லைன்னா வளர்ந்து வந்து இந்த மாதிரி படம் எடுத்து தாலி இருக்கிறானுங்கடா. டேய் போயிட்டு வரேன்டா. எங்க போற? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுடா. நான் ஒரு டர்ஃப் மேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனா டர்ஃபுக்கு விளையாட போயிருவேன். சூப்பர் படம் போட்டிருக்கேன்டா, பாப்போம்டா. என்னைக்கா ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது, அதை என்னால வேஸ்ட் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். சூப்பர் கல்ட் ஃபிலிம் வந்திருக்கு. கல்ட் ஃபிலிமா? ஆமா, ஐயோ கல்ட் ஃபிலிம். அனிமல் பாத்துக்கலாம். அப்புறமே நாங்கெல்லாம் பார்த்தது பேசிட்டு இருப்போம், உனக்கு ஒண்ணுமே புரியாது. அப்புறமே இதுதான் பெரிய தலைவலியே இவங்களோட. எங்கிட்டு போனாலும் ஏதாவது ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு அதை பார்க்கலையா நீங்க அப்படின்னு பேசியே கழுத்திருப்பாங்க. சரி போட்டு தொலைங்க, போறேன் பாரு. பாப்போம் இன்னைக்கு. போட்டாச்சா? எவ்வளோடா ரன் டைம் எவ்வளோடா? அதெல்லாம் பார்க்காத, படம் பாரு. அப்படியா? எல்லாரும் என்ன சொல்றாங்களா, இன்னொரு 1/2 மணி நேரம் சேர்த்துருக்காங்க படத்துல அப்படிங்கிறாங்களாம். அப்படியா? அப்போனா எப்படி இருக்கும் பாரு. தேங்க்ஸ்டா. இல்லை வேலை நான் போயிருப்பேன், மிஸ் பண்ணியிருப்பேன். ஹலோ மச்சி. ஏய் மச்சான் வரறல நீங்க. டேய் இல்லடா, அதான் கிளம்புனேன். ஃப்ரெண்டு கூப்பிட்டான், படம் பார்க்க கூப்பிட்டான், நான் உட்காந்துருக்கேன்டா. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுதா? இல்லை நான் முடிச்ச வரேன்டா, தவறடா. எங்க போற? படத்தை போட்டாச்சு, பார்த்துட்டு போ. சூப்பர் சீன், மாஸ் சீன் தெரியுமா? டேய் வைடா போன வைடா. டேய் என்ன இலை விடாது. நல்ல சீன் தான் இது. டேய் எப்படா முடிச்சு தொலைவான் படத்தை? 3.5 மணி நேரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்குடா. 3.5 மணி நேரம் சொன்னாங்க, இன்னும் 4 மணி நேரம் எடுப்பான் போலயே. இல்ல எடுத்தாரமா, பார்ட் 2 வருதா? Part 2 வருதா? அனிமல் பார்க்கா. அதான் இப்ப அப்படியே இருக்குல சீன் போயிட்டு. பார்க்கா நான் பாட்டுக்கு போய் ஏதாவது கேம் மேட்ச் விளையாடி இருப்பேன்டா. ஏன்டா உனக்கு ஆகாதாடா? ஞாயிற்றுக்கிழமை வேஸ்ட் பண்ணிட்டா. சாவடி. ஓகே, இது ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு. இவங்களோட ஸ்டைல்ல பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. ஏன்னா இவன் ஃபர்ஸ்ட் டைம் மூவி ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. சும்மா இல்லைன்னா ஏதாவது தீபாவளி பொங்கல் பாகங்கள் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு படத்தை ரோஸ்ட் பண்றாங்கன்னா அப்ப அந்த படம் இப்படி இருக்கும், பாதிப்பு இருக்கு.
ஓகே, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரக்கூடிய வீடியோஸில் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.